நம்ம லேஅவுட் பக்கத்துல ஒரு வீட்டு மனை 30 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நாங்க ஒரு வீட்டு மனை 20 லட்சம் ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். வீடு பாத்தீங்க அப்படின்னா 35 லட்சம் ரூபாயில இருந்து 40 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனோட கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துல வெறும் 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் டைட்டில் பார்க் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இன்னொரு சூப்பரான விஷயம்டா, நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துல தான் பூந்தமல்லி லொக்கேட் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது பூந்தமல்லி மெட்ரோ ப்ரொபோசலுமே ஓகே ஆயிருக்கு. உங்க கையில வெறும் 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், இந்த லேஅவுட்ல நீங்க ஒரு அழகான ஒரு வீட்டு மனையை வாங்கிடலாம். இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 35,000 அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வெறும் 15,000 ரூபாய் இஎம்ஐ நீங்க பே பண்ணிக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் நீங்க டெய்லி ஒரு 500 ரூபாய் நீங்க சேமிச்சு வச்சாலே போதும். மாசம் நீங்க ஒரு இஎம்ஐ 15,000 ரூபாய் பே பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ல அழகான ஒரு வீட்டு மனையை நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எல்லாத்துக்குமே சென்டரா தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பூந்தமல்லியா இருக்கட்டும், பருத்திப்பட்டா இருக்கட்டும், ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. டைட்டில் பார்க்கில் இருந்து பார்த்தீங்கன்னா கூட வெறும் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அன்றாட தேவைகள் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். ஆவடியில் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கானதாங்க இந்த வீடியோ. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு லேஅவுட் தான் இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். அதுவும் சுற்றி குடியிருப்புக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், மேம் வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, முக்கியமான விஷயம் என்ன, இந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் க்ரோத் எந்த அளவில் இருக்க போகுதுன்னு மேம் கிட்ட தெரிஞ்சுக்கோம். ஹாய் மேம். ஹாய் சார். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆல்ரெடி 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். எப்படி மேம் போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது சார். ஓகே மேம், உங்களை பத்தி எனக்கு தெரியும். நம்ம வாடிக்கையாளர்காண்டி சொல்லிருங்க, உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? என்னோட நேம் வந்து ரேவதி, கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து சென்னையில நிறைய ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ இப்போ அட் பிரசன்ட் ஆவடியில 5 ப்ராஜெக்ட் வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 6வது ப்ராஜெக்ட் ஆவடியில இருக்கிற மங்கல்யா சிட்டில தான் இருக்கும். ஓகே ஓகே, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா ஆவடியில எங்க மேம் லொகேட் ஆயிருக்கு? ஓகே சார், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம லேஅவுட் இருக்கு. பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம லேஅவுட் இருக்கு. சோ பருத்திப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர். சோ நம்ம லேஅவுட் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஒரு சென்டர் பிளேஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. பிரைமான லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம லேஅவுட் வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஓகே, ஆன் ரோட் ப்ராஜெக்ட் வேற. சூப்பர் மேம், சூப்பர் மேம். அப்படி இவ்வளவு வேல்யூவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க என்னென்ன அப்ரூவல்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க? நம்ம ப்ராஜெக்ட் வந்து CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்டு. 100% வந்து டைட்டில் கிளியரான ப்ராப்பர்ட்டி சார். லீகல் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாதனால 100% டைட்டில் கிளியரா இருக்கறனால நம்ம பேங்க் லோனும் 80 to 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி தரோம் சார். சோ அதனால உங்க கையில இருந்து ஒரு 2 லட்சம் இருந்தாலே போதும், நீங்க இங்க ஒரு வீட்டு மனையை நீங்க புக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். அப்படிப்பட்ட இந்த பிளாட்ல நீங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க சார்? அம்யூனிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல பெரிய பட்டர்ஃப்ளை மாடல்ல ஆர்ச் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் வந்து பாத்தீங்கன்னா ரோடு தாங்க. சோ நம்ம லேஅவுட்ல 40 அடி சிமெண்ட் கான்கிரீட்ல அகலமான ரோடு கொடுத்திருக்கோம் சார். இத நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா எக்கச்சக்க சைட்ல வந்து பிளாக் டாப் ரோடு தான் கொடுத்திருப்பாங்க. பட் இவங்க குவாலிட்டியா இருக்குன்னு சிமெண்ட் ரோடு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது நீங்க வந்து பாத்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு வைடா போட்டு வச்சிருக்காங்க அப்படினு. அது மட்டும் இல்லாம 3 பேஸ் EB கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். ஸ்ட்ரீட் லைட், CCTV கேமரா, 24/7 செக்யூரிட்டி. சோ லேஅவுட்ல 4 பார்க் கொடுத்திருக்கோம். 4 பார்க்கா? ஓகே ஓகே, 4 பார்க் கொடுத்திருக்கோம். காம்பவுண்ட் வால். சோ இவ்ளோ அம்யூனிட்டிஸோட தான் நம்ம லேஅவுட்டே அமைஞ்சிருக்கு சார். ஓகே, சூப்பர். ஓகே, இவ்வளவு அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் ஓவராலா என்ன சைஸ்ல அமைஞ்சிருக்கு? மினிமம் இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருக்குல்ல? எந்த அளவுல இருந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் சார்? நம்மது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 எடுத்துட்டோம் அப்படினா ஒரு 10 ஏக்கர்ல நம்ம லேஅவுட் போட்டுருக்கோம். டோட்டல் பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 181 பிளாட்டா பிரிச்சிருக்கோம். மினிமம் சைஸ் வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மினிமம் 700 ல இருந்து இருக்கு. 700 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகே, ஒரு கிரவுண்ட் வரைக்கும் அவேலபிளா இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர் மேம். அது மட்டும் இல்லாம நம்ம அப்படியே ஃபேஸ் 2 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அது ஒரு 3.5 ஏக்கர்ல 83 பிளாட் பிரிச்சிருக்கோம். ஓகே ஓகே, அப்படி பாக்கும்போது ஓவராலா இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பிளாட் மேம் சேல் ஆயிருக்கு? 100 பிளாட்ஸ் மேல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஓகே, சூப்பர் மேம், சூப்பர் மேம். அப்படி பாக்கும்போது ஏதோ ஒரு புதுசா நீங்க தான் இந்த இடத்துல பிளாட் வாங்க போறீங்க இல்ல, உங்களுக்கு முன்னாடி 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த இடத்துல அவர்களுக்கான ஒரு வீட்டை இந்த இடத்துல சூஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், குடியிருப்புக்கு மத்தியில தான் லொக்கேட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது நீங்க எந்த தயக்கமும் இல்லாம தாராளமா இந்த இடத்துல
உங்களுக்கான ஒரு கனவு மனையை நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே மேம், அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வெறும் பிளாட் மட்டும் தான் சேல் பண்றீங்களா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தரீங்களா மேம்? நம்ம லேஅவுட்ல பிளாட்டாவும் கொடுக்குறோம், பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தரோம். இப்போ நீங்க பிளாட் பாத்தீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாயில இருந்தே நம்ம மினிமம் 20 லட்சம் ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வீடு வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட 35 லட்சம் ரூபாயில இருந்து 40 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம வீடு கொடுக்குறோம். லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன், இபி, போர், சம்ப், பில்டிங் பிளான் காப்பி அப்ரூவல் எல்லாமே சேர்த்து தான் நம்ம 35 to 40 lakhsல நம்ம வீடு பண்ணி தரோம். ஓகே, வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட இவங்க பண்ணி தராங்க. 40 லட்சம் ரூபாயில ஒரு அழகான ஒரு வீடு கட்டி தந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஒன்ஸ் வந்து நீங்க சைட்டை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் அது மட்டும் இல்லாம இது கஸ்டமைஸ்டு வில்லா, கஸ்டமர் கேக்குற மாடல்ல நம்ம பண்ணி அவங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க பில்ட் பண்ணி தரீங்க. சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஓகே மேம், நம்ம கஸ்டமர் இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிட்டாங்க, நீங்க ஒரு பிளாட் சூஸ் பண்ணிட்டா அவங்களுடைய கல்விக்கான தேடல், மருத்துவத்திற்கான தேடல், வேலை வாய்ப்புக்கான தேடல் எந்த அளவுக்கு ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும்? ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லேஅவுட்டே ஆவடி மாநகராட்சி லிமிட்ல அமைஞ்சிருக்கிறதுனால இங்க நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே இருக்கு. அதுல ஒரு சில ஸ்கூல் மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து வேலம்மாள் சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ராமகிருஷ்ணா சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மகரிஷி வித்யா மந்திர், ஜெயகோபால் கருடா, சோ வந்து பாத்தீங்கன்னா சுதர்சன், தென் வந்து ஆதித்யா, சோ வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இதை விட நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு சார். நான் ஒரு சில ஸ்கூல்ஸ் தான் சொல்றேன். காலேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், பனிமலர், வேல்டெக், ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜும் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது எந்த அளவு பக்கத்தில் லொகேட் ஆயிருக்கு? ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேசி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆவடியில உங்களுக்கு பெரிய ஜிஹெச்ஏ இருக்கு சார், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு. வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும், சென்னையுடைய செகண்ட் பட்டாபிரம் டைட்டில் பார்க் அமைஞ்சிருக்கு. பேக் சைடுல தான் லொகேட் ஆயிருக்கு. நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல மேம் லொகேட் ஆயிருக்கு? சார் நம்ம லேஅவுட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு சார். சார் இப்போ வந்து அது ஓபன் பண்ற ஸ்டேஜ்ல தான் சார் இருக்காங்க. மினிமம் 10,000ல இருந்து ஒரு 12,000 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும் சார். அப்படி இருக்கும்போது நமக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். சோ அந்த பில்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ரெண்டல் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுமே தேடுவாங்க. சோ அப்ப நம்ம லேஅவுட்ல வந்து நம்ம ஒரு வீடு கட்டி கூட நம்ம ரெண்டல் பர்பஸும் நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம் சார். சூப்பர். ஓகே மேம், இப்போ டைட்டில் பார்க் இல்லாம வேற எதுவும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எதுவும் நியர்பைல போய்கிட்டு இருக்கா? ஆமா சார், பூந்தமல்லி மெட்ரோ சார். ஓகே, மெட்ரோ வருதா? ஆமா, பூந்தமல்லி மெட்ரோல இருந்து நம்ம லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல ரீச் பண்ணிடலாம். வெறும் 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான். கிலோமீட்டர் வைஸ்னு பாக்கும்போது எவ்வளவு தூரம் மேம் இருக்கும்? 6 கிலோமீட்டர் சார். 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. அப்படியே ஈஸியா நம்மளால மெட்ரோலயுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். சூப்பர் மேம். கனெக்டிவிட்டின்னு பாக்கும்போது எந்த அளவுல நம்ம ப்ராஜெக்ட் ஈஸியா அக்சஸ் பண்றோம்? கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைட் அமைஞ்சிருக்கிறது ஆன் ரோட் சைட் வாசலே பஸ் ஸ்டாப் தான். பூந்தமல்லி டு பட்டாபிராம் பஸ் இருக்கு. நம்ம சைட் வந்து ஒரு சென்டர் பிளேஸ்ல தான் சார் அமைஞ்சிருக்கு. அவுட்டர் ரிங் ரோடு, ஒரு பட்டாபிராம், ஒரு பூந்தமல்லி, ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பருத்திப்பட்டு, சோ எல்லாமே ஒரு 5 நிமிடத்துல இருந்து 10 நிமிடம் ஈஸியா டிராவல் பண்ற மாதிரி நம்ம லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஓகே, எனக்குள்ள எல்லா கேள்வியும் கேட்டேன். ஃபைனல் क्वेश्चनனா எதுக்காண்டி நான் இந்த இடத்துல ஒரு பிளாட் சூஸ் பண்ணனும்? சார் நம்ம லேஅவுட்ல இருந்து ஒரு 800 மீட்டர்ல 30 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு வீட்டு மனை. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாயில இருந்தே லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் டிஃபரண்ட் ஆகுது. சூப்பர் சார். ஏன்னா இது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட் சார். அது மட்டும் இல்லாம வீடு எடுத்துட்டீங்கன்னா 35 லட்சம் ரூபாயில இருந்து 40 லட்சம் ரூபாய்க்கு வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட நம்ம வீடு கொடுத்துட்டு இருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷனோட சூப்பர் சூப்பர். நம்ம லேஅவுட் வந்து ஆன் ரோட்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால வீடுகளுக்கு மத்தியில தாங்க நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்கு. அதனால தான் உங்களை இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சூஸ் பண்ண சொல்றோம். அதான் கைஸ், எனக்குள்ள எல்லா டவுட்டுமே நான் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு வேல்யூவா இருக்கக்கூடிய இந்த சைட்டை நீங்க பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களே உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தராங்க. மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு வீடோ ஒரு லேண்டோ நீங்க வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்க யூடியூப் சேனல் மூலமா அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம்போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.